ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா நீ விஜய்கிட்ட பாசமாக நடந்துக்குவா மல்லி, அப்போ தான் மாப்பிள்ளை உன்னை பற்றி புரிஞ்சுக்குவார் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி கிட்ட ஒட்டு கேட்டுக்கிட்டு போய் சொல்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஜீவன் 24/7 நம்முடைய மல்லியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த ரஞ்சிதா தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு கேட்டுட்டு இப்படி தான் ராஜுமா அந்த மல்லிக்கு அந்த அன்னபூர்ணி அம்மா பயங்கரமான ஐடியா கொடுத்துருக்காங்க. விஜய் மாமாவை கைக்குள்ளே போட்டுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலுமே விஜயை நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு போகிற போக பார்த்தா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நீங்கள் தான் வசமாக அவங்ககிட்ட வாயை கொடுத்து நல்லா வீடியோவில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த வீடியோ அந்த அன்னபூர்ணி அம்மா விஜய்க்கு காட்ட சொல்லியிருக்காங்க. அவளும் விஜய்க்கு அந்த வீடியோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ஒரு கோபமாக இருந்தாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேர் சிவகாமின்னு. நம்மளுடைய விவேக் சார் பார்த்தீங்கன்னா இந்த சிவகாமி சொன்ன மந்திரம் பளிச்சிரிச்சே தண்ணியில் கண்டோன்றது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு அந்த சிவகாமி வைக்க போகிற ஆப் பழிக்குமா பழிக்காதா அப்படின்றதாக இருக்க போகுது. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த ராஜேஸ்வரிக்கு மற்றவங்களை சிக்க வச்சு தான் பழக்கம். நான் எப்பவுமே இந்த ராஜேஸ்வரி சிக்க மாட்டா, சிறுவண்டு சிக்காது எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி டைலாக்கெல்லாம் பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு என்னதான் பிளான் பண்ணி நம்முடைய மல்லியை கவுக்க போகிறான்னு தெரியலைங்க. இந்த ஆடை பார்த்தீங்கன்னா பெருசாக பிளான் பண்ண போகிறா. இதில் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்களான்னா ரொம்பவுமே வருத்தப்பட போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒழுக்கங்கட்டவா அப்படின்ற ஒரு பழியை சுமத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே போயிட்டு எந்த அளவுக்கு போயிட்டு இவங்க நம்மளுடைய மல்லிக்கு ப்ரெஷரை கொடுக்க போகிறாங்க. நம்ம மல்லி அந்த கஷ்டத்தை தாங்குவாங்களா? நம்ம விஜய் தாக்கா சொல்கிறது வேதவாக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்பிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு நல்ல புத்தி கண்டிப்பாக கிடைச்சா நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாத இந்த வீட்டை விட்டு போகிறத தவிர வேறு வழி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. நம்முடைய வெண்பாவுக்கோசரம் தான் நம்முடைய மல்லி பல்ல கடிச்சிட்டு அந்த வீட்டில் இருக்காங்க. அதே நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தாங்க, அந்த வீடியோவை விஜய்க்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்நேரம் நம்முடைய மல்லியோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆனால் இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி தான் அதை கொண்டு வருவேன். முதல்ல இந்த மல்லின்ற கேரக்டரை ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்கான். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குவாங்க அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நம்முடைய மல்லிக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்மளுடைய பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.